இந்த அதாவது ரமதானிலே நாம் அது வளமையாக அவதானிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதில் அவதானித்த ஒரு விஷயம் என்ன, நமது ரமலான்களை பொறுத்த வரைக்கும் மார்க்க சட்டங்களை படித்தலுக்காக ஒரு காலத்திலே இருந்த கேள்விகள் இப்போ விவாதத்திற்கான கேள்விகளாக நிறைய என்ன செஞ்சுக்குது, மாறி இருக்குது. மார்க்க சட்டங்களை படிப்பதற்காக இருந்த கேள்விகள் விவாதத்திற்கான கேள்விகளாக நிறைய மாறி இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். உண்மையிலே சட்டங்களை தெரிந்து கொள்வதற்காக நம்ம கேள்வி கேட்கிறோம், படிக்கிறோம். ஆனால் விவாதத்துக்கான கேள்வி, இந்த விவாதத்துக்கான கேள்வி இடத்தை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்றோம் தெரியுமா, அவருடைய வாழ்க்கையில் இதை கேட்டு அமல் செய்கிறார் என்று பார்த்தா கண்கூடாக காண்ற இல்லை அவருடைய வாழ்க்கையில். அதனால் என்னது, எந்த விதமான இதுவும் இல்லை. ஆனால் தெரிந்து கொள்ள முயற்சிப்பது. இமாம் ஷாபி இடத்தில் ஒருத்தர் வந்து கேட்டார், இப்லீஸ் வைஃப்ட பேர் என்னண்டு, என்ன பேர், இப்லீஸ் வைஃப்ட பேர் என்னன்னு சொல்லி. அவர் சொன்னார், அந்த கல்யாணத்தில் நான் கலந்து கொள்ளலைன்றார். எப்படி, அந்த கல்யாணத்துக்கு நான் என்ன செய்யலை, போகலைன்னு அவர் பதில் சொன்னார். அப்படின்றது நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இப்போ அவர் தனியாக இருந்தீங்கன்னா அவருக்கு ஒரு யோசனை வந்துருக்கு, இது ஒரு முக்கியமான கேள்வியா இல்லை, இப்லீஸுக்கு வைஃபு வந்து அவருக்கு அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு என்ன நிலைமை, இமாம் ஷாபி சொன்னனால பேசாமல் போயிட்டாங்க. இன்றைக்கு நமக்கு எதுக்கு ஏதாவது பதில் சொல்லணும் வைங்களேன், கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வேண்டியது தானே. இவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, இப்லீஸுக்கு வைஃப் இருந்து அந்த வைஃபும் சேர்ந்து தானே வழிகெடுத்து எல்லாரையும். அப்போ அந்த பகுதி நம்ம யோசிக்கணுமா இல்லையா, அப்படி என்று அந்த கேள்விக்கு தேவையில்லாத ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து நம்ம பதில் சொல்லாட்டி நம்ம கேள்விக்கு பதில் சொல்லலைன்ற லெவலுக்கு ஆகிடுறாங்களே தவிர, இப்படி இது ஒரு கேள்வியா, இது இப்லீஸ் வைஃப்ட பேர் என்ன, அவர் கடைசியில் என்ன செஞ்சுட்டாரு, நான் அந்த கல்யாணத்தில் கலந்து கொள்ளேன்ட்டார். இப்போ இந்த மாதிரி அதாவது கேள்விகள் எந்த விதமான அமலோடும் சம்பந்தப்படாத அல்லது வாழ்க்கையில் எந்த பிரயோசனமும் இல்லாத பல கேள்விகளை நம்ம என்ன செய்கிறோம், கேட்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இமாம் ஷாஃபி இடத்துல ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறாரு. இமாம் ஷாஃபி வந்து அதாவது இது ஒரு ஃபிரௌன் வந்து மூழ்கிய ஏரியாவை காட்டு, இந்த ஏரியாவில் தான் மூழ்கினாரா அப்படின்னு சொல்லி ஈஜிப்டுக்கு போன நேரத்தில் அவர் சரி, அதாவது கடலா நைல் நதியான்ற ஒரு கேள்விக்கு அது வேறு, சரியா, அது நம்ம படிக்க தான் வேணும். ஆனால் இப்போ கடலில் தான் மூழ்கிட்டான்னு வைங்களேன், கடலில் தான் மூழ்கிட்டு இந்த ஏரியாவான்னு கேட்டால் இமாம் ஷாஃபி வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அவர் கேட்குறாரு, நட்சத்திரங்களை பற்றி கேட்குறாரு. ஒரு நட்சத்திரத்தை பற்றி உனக்கு எவ்வளோ தெரியும்னு கேட்டார். ஒன்றும் தெரியும், நீ கண்ணால் பார்த்துட்டு உனக்கு தெரியலை, விளங்கிட்டா, இப்படி பல விஷயங்கள் எல்லாம் சொல்லி இதெல்லாம் தெரியும். என்றைக்கோ மௌத்தாயின ஃபிரௌன்ட ஏரியாவை அல்லாஹ் ரசூல் கேட்டாங்களா, இல்லை சஹாபாக்கள் யாரா சொன்னாங்களா, இல்லை என்னட்டு வுதுவை பற்றி கேட்குறாரு. சாதாரண உது சம்பந்தம் அவர் சொல்லலை, அது அஞ்சா பிரித்து கேட்குறாரு, அதுவும் சொல்லலை. அன்றாடம் தேவையான உதுவில் உங்களுக்கு என்ன செய்யலை, இந்த அறிவில்லை, எதையோ என்ன செய்யறது, கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கன்னு இமாம் ஷாஃபி சொன்னார் இடத்த பார்க்குறோம். இமாம் மாலிக் இப்னு அனஸ் போய் கண்டிக்கிற ஒருத்தர் வராரு, உங்களோட கருத்தை பற்றி கொஞ்சம் வாதிப்போம்ண்டார். இமாம் மாலிக் இப்னு அனஸ் இமாம் மாலிக் இப்னு அனஸ் சொல்கிறாரு, சந்தேகம் உள்ளவங்களோடு வாதிங்க, நான் உறுதியாக இருக்கிறேன். உங்களே மாதிரி ஒரு வாதிச்சு ஃபஸ்ட் ஆரம்பத்தில் கேட்டார், வாதிச்சு என்ன முடிவுண்டு, நீங்கள் ஹக்கில் தான் நான் அங்கே வந்துடுறேன், நான் ஹக்கில் தான் நீங்கள் இங்கே வந்துருங்கண்டார். அப்போ அவர் சொன்னார், சந்தேகம் உள்ளவங்களோட போய் என்ன செய்யுங்க, வாதிங்க, நான் ஹக்கண்டத்தில் ஏற்கனவே என்ன செய்கிறேன், மிகவும் உறுதியாகத்தான் இருக்கிறேன் அப்படி என்று பதில் சொன்னார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதாவது இதற்காக வேண்டி அவங்க முனாதராகவையோ கேள்வி கேட்பதில் தடுக்கலை. ஆனால் அளவுக்கு அதிகமான இடத்திற்கு போகக்கூடிய அந்த நிலையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தடுத்திருக்கிறார்கள். பல இஸ்லாமிய அறிஞர்கள் இதை என்ன செய்கிறார்கள், வெறுத்திருக்கிறான்னு பார்க்கிறோம். இந்த ரமதானில் நீங்கள் அதை நிறையவே என்ன செய்கிறோம், நம்ம பார்த்தோம். அநியாயமாக, அதாவது நம்ம மார்க்க ரீதியாக படித்து கொண்டிருந்தது வேறு, புதுசாக இந்த ஃபிரௌனுடைய அந்த அம்சம் வந்து, ஃபிரௌனுடைய அந்த பிரச்சனை வந்து, அது ஒரு குறிப்பாக ஒன்றை புரிஞ்சுக்கொள்ளணும், பொதுமக்களுடைய டைம் மட்டும் அதில் வீணாகவில்லை, படிக்கிற எங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும் வைங்களே. இப்போ அதாவது எங்களுக்கு அதாவது தனிப்பட்ட ரீதியான பேச்சுக்கள் பேசக்கூடாது என்றாலும் எனக்கு ஒரு 4-5 நாள் அதிலே காணாமல் போயிட்டு, இதில் ஃபிரௌன் வந்து உசுரோட இருக்கிறானா இல்லையா அப்படி என்ற விஷயத்தில் எனக்கு ஒரு 4-5 நாள் அதில் போய், அப்போ என்னடா அது படித்து கொஞ்சம் நேரம் முடித்து வெளியே வந்த பிறகு தான் இவ்வளோ டைம் இதில் என்ன செய்யுது. ரமலானுடைய காலம் அல்லாத டைம்டா பரவாயில்ல, ஒரு ரமலானுடைய காலத்தில் அந்த நேரங்கள் வீண ஒரு படிப்புடைய இன்பம் வார நேரத்தில் என்ன செஞ்சிடும், இன்னொரு விஷயம் மறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே மிக முக்கியமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், எது எங்களை திசை திருப்புகிறது, இது தேவையா, அதனுடைய கதவை திறந்துட்டு தேவையா இல்லையான்னு யோசிக்கவே இல்லை, அந்த கதவை என்ன செஞ்சிடணும், நாம் என்றைக்கும் மூடிவிட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது நாம் இரண்டாவது தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி. மூன்றாவது, இதனால தான் ரசூலுல்லாஹ் ஏத்திகாஃப் இருந்தாங்க, இதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திகாஃப் இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்கிறாங்க, அதை நான் சொல்லணுமென்று வந்தேன், 2 பேர் சண்டை. ரசூலுல்லாஹ் சொல்லணுமென்று தான் வாராங்க ஏத்திகாஃபுடைய அந்த இந்த லைலத்துல் கத்ர் எப்போ அப்படி என்று சொல்கிறதுக்காக வாராங்க. 2 பேர் அதை சொல்லி ரசூலுல்லாஹ் இது மறந்துச்சு, எது லைலத்துல் கத்ர் இரவு எப்போ என்ற செய்தி என்ன செஞ்சுட்டு மறந்து விட்டது. பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் போய் லைலத்துல் கத்ர் சொல்லணுமென்று வராங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு அதை என்ன செஞ்சுட்டு உயர்த்தப்பட்டு விட்டது என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களிலேயே மிக
அதாவது இந்த சமுதாயத்துக்கு பாதிப்பான மோசமான மனிதர் யார் தெரியுமா? அவர் கேள்வி கேட்டு இந்த சமுதாயத்தில் உண்டு ஹராமாகினாடு. அவர் கேள்வி கேட்டு இந்த சமுதாயத்தில் உண்டு ஹராமாகினால் உங்களே என்னது மிகவும் ஒரு பரக்கத்து இல்லாத ஒரு மனிதர் நாங்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹு தாலா உண்டு அமைதியாக விட்டுட்டானா என்ன செஞ்சிடணும்? அமைதியாக விட்டுறணும். அது கேள்வி கேட்க போய் அல்லாஹு தாலா அதை ஹராமாக்கினால் உங்களே அவர் தான் என்னது மிகவுமே அதாவது உங்களுக்கு பரக்கத்து இல்லாத மனிதர் என்பது போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்போ ரசூலுல்லாஹி மூன்றாவது பகுதி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃபுக்கு போனார்கள் ஏன் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வணக்க வழிபாடு தான். வணக்க வழிபாடை பாதுகாத்துக்கணும்னா பள்ளிக்குள்ள என்ன செஞ்சிட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது ஒதுங்கி விட்டார்கள். அந்த ஒதுங்கிறது தான் அது, அதாவது ஒரு இடத்துல போய் ஒதுங்கிறது தான் என்று. அப்போ என்ன என்று சொன்னால் இஅ்திகாஃப் என்று நம்ம ஒதுங்கி பள்ளியில் உட்கார்ந்துருது. அப்போ வணக்க வழிபாடு செய்யலாம், தொழலாம், ஓதலாம், வேறு வேறு பிரச்சனைகள்லாம் என்ன செய்யாது, வராது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் இன்றைய காலகட்டத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது, சிலர் உள்ளுக்கு தான் இருக்கிறாங்க, ஆனால் வைஃபை அதே போல் என்ன இந்த டேட்டா எல்லாம் ஒன்றில் தான் இருக்குது. வெளியே உள்ளதை விட ஃப்ரீயாக இருக்கிறதால நிறைய முசீபத் என்ன செய்யுது, அங்கே வந்து சேர்ந்து நிறைய நேரங்கள் வீணடிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஒருவர் உள்ளே போகிற நேரத்தில் அவருடைய முழு சிந்தனை எதாக இருக்கணும் இதுதான். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய ஆரம்ப காலங்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் முதலாவது 10 இஅ்திகாஃப் இருந்தாங்க. பாருங்கள் அந்த இஅ்திகாஃபுடைய அம்சத்தை ஆரம்பத்தில் இருந்தாங்க. 10வது நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் எதை தேடுறீங்களோ அது முன்னால் இருக்குதுன்னாங்க. நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அது முன்னால். அப்படின்னா என்ன, நடுப்பத்து. அப்போ ரசூலுல்லாஹ் நடுப்பத்துக்கு போயிட்டாங்க. இப்போ நபித்தோழர்களை முடிவு என்ன, இதோட முடிஞ்சிடும், நடுப்பத்தோட முடிஞ்சிடும் மட்டும் தானே. சரியாக அந்த சுபகுடைய நேரத்தில் நபித்தோழர் வருது. எப்படின்னு சொன்னால் நாங்கள் எங்களோட தங்குறதுக்கு வச்சுருந்த எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி ரெடி பண்ணி கொண்டு போகிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஹதீஸில் வருது புகாரியில், அதெல்லாம் எடுத்து நம்ம ரெடி பண்ணுற நேரத்தில் ரசூலுல்லாஹ் அறிவிக்கிறாங்க, நம்ம தேடி கண்டுக்கிறது இந்த முன்னால் உள்ள 10 தான், இன்னும் அதான் கடைசி 10 தான். அதனால் யாரெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இஅ்திகாஃப் இருந்தார்களோ, அப்படின்னா நபித்தோழர்கள் நிறைய பேர் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் கடைசி 10 இஅ்திகாஃப் என்ன செய்யட்டும், இருக்கட்டும். 30 நாள் என்ன செஞ்சிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எதற்காக தெரியுமா? இது இந்த வணக்க வழிபாடு திசை திருப்பப்படக்கூடாது என்கின்ற ஒரு நோக்கம் தான். இதில் நம்ம எடுக்க வேண்டிய பயன் என்னென்னு சொன்னால், நம்ம வணக்க வழிபாடுகள் விஷயம் திசை திரும்பாமல் பார்த்துக்கொள்வது இன்னொரு மிக முக்கியமான அம்சம். நிறைய பேர் ரமலானில் வணங்கணும்னு நினைச்சாங்களே தவிர திசை திரும்பப்படாது என்று நினைக்கிறது என்னது குறைவு. அந்த இஅ்திகாஃப் என்பது அதற்கான ஒரு வழிமுறைகளில் உண்டு என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு பகுதி. நான் ஒவ்வொரு பகுதிகளையும் என்ன செய்கிறேன், இதில் நம்ம உணர்வு பெற வேண்டும். இந்த சப்ஜெக்ட் மூலம் என்ன நடந்து கொள்ளணும் என்றது